Hello friends, இன்னைக்கு ஒரு கிரேவி ரெசிபி பச்சை அவரைக்காய் வச்சு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா ஒரு கிரேவி தான் செய்ய போறோம். இது ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல கத்திரிக்காய் அவரைக்காய் குழம்பு போட்டுருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான அவரைக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு கிரேவிக்கு அவரைக்காய் வேக வச்சுக்கலாம். நான் பச்சை அவரைக்காய் ஒரு 400 கிராம் அளவுக்கு நல்லா உரிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் 2 டைம் அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த அவரைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பாட்டில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்து குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கிறேன். காய் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. பச்சை அவரைக்காங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. இப்போ அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். விசில் வரட்டும். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதங்கட்டும், கண்ணாடி பதம் வர அளவுக்கு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்துட்டா ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும், சப்பாத்திக்கு நல்லா இருக்காது. நம்ம சாதத்துக்கு செய்கிறோன்னா 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்தோன்னா அதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும், கிரேவிக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் இல்லாத மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டால் போதும். ரொம்ப மசிஞ்சு தொக்கு மாதிரிலாம் வதங்க தேவையில்ல. நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவரைக்காய் இந்த மாதிரி குலையாமல் முழு அவரைக்காய் அப்படியே இருக்கணும், ஆனால் உள்ளே சாஃப்டாக வெந்திருக்கணும். சும்மா ஒரு அவரைக்காய் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பூவாட்டம் வெந்திருக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கின வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதே வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா தாளிச்சிக்கலாம். இல்லை கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சு வாசம் வரணும், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். கிராம்பு வெடிக்கும், பார்த்து சேஃபாக பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் இல்லாத மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேமை மீடியமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் கிரேவியோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல் சுத்தமாக இல்லாத மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி. உங்கள் காரத்துக்கு இது மாதிரி மிளகாப்பொடி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் இல்லாத மாதிரி இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சோம்ல அவரைக்காய், நான் கொஞ்சம் அவரைக்காய் எடுத்து வச்சுட்டேன் அரைச்சி சேர்க்குறதுக்கு. இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ கிரேவியோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி கம்மியாகவோ எக்ஸ்ட்ராவோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக அவரைக்காய் எடுத்து வச்சேன்ல, அதை நல்லா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரியே அவரைக்காய் கொஞ்சம் அரைச்சி சேர்த்தோன்னா கிரேவி நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அவரைக்காய் கொஞ்சமாக அரைச்சி சேர்த்தோன்னா. இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ இதே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் சாதத்துக்கு செய்கிறீங்கன்னா இன்னும் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவிட்டு
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பச்சை அவரைக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சுட சுட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.